ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டஸ் வேலியிலிருந்து 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். கிச்சனோட புது வரவு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இண்டஸ் வேலியிலிருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை கடாய் வாங்கியிருக்கேன். இதோட அளவு 18 சென்டிமீட்டர், அதாவது 2 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இதுலேயே 3 சைஸஸ் இருக்குது, ஆனால் நான் இந்த சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒன்று, பெருசு ஒன்று இருக்குது. இது லிட்டோட வருது. நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாக பார்க்குற ரொம்ப அழகான ஒரு பொருள் இது. இந்த லிட்டே அவ்வளோ வெயிட்டா நல்ல ஒரு ஃபினிஷிங்கா பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. இதுதான் அந்த கடாய். இவங்களோட பொருளை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கிடையாது. நல்ல ஹெவியானதா தான் இருக்கும். ஃபினிஷிங் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரெண்டுமே நல்ல வெயிட், பாத்திரமும் சரி அந்த லிட்டுமே சரி நல்ல வெயிட்டா இருக்கு. இந்த மாதிரி வெயிட்டான பாத்திரம் அடிப்பிடிக்காது, தீயாது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி பாத்திரங்கள்ல சமைக்கும் போது ரொம்ப நேரம் சூடு நிற்கும். நம்ம சமைக்கிற பொருள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்ததாக என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இவங்களோட ப்ராடக்ட் எப்பவுமே நல்ல ஒரு சேஃபான பேக்கிங்கில் தான் அனுப்பிச்சி விடுவாங்க. பொருளை ஓப்பன் பண்ண உடனேயுமே அதில் தேங்க்ஸ் கார்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது இண்டஸ் வேலியிலிருந்து வாங்கின பியூர் அயன் ஃப்ரை பேன் வாங்கியிருக்கேன். இது 3 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இது பியூர் அயன். இது நல்ல அழகான ஹேண்டிலோட வந்திருக்கு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சூடு படாமல் இருக்கிறதுக்கு சிலிக்கான் ஹேண்டிலோட ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கு. இவங்களே சீசனிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பெருசா நம்ம சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் யூனிக்காவும் இருக்கு. நல்ல ஒரு நீளமான ஒரு ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. நல்ல அழகா சீசனிங் பண்ணியே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இண்டக்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. நம்ம கேஸ் ஸ்டவ்ல தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பாத்திரம் இது. இவங்களோட பிராண்ட் பர்சனலாவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே நான் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கேன். நிறைய பேர் கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்களை எல்லாம் பார்த்துட்டு இது எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அடுத்த வீடியோல இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். இவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதோட சேர்த்து YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். இவங்களோட பாத்திரங்கள் எல்லாமே நல்லா நீட்டா இருக்கும். பார்க்கறதுக்கு கிச்சனே அழகா இருக்கும். சமைக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு போதுமானதா இருக்கும். இதுலயே 3 சைஸஸ் இருக்கு. நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ இதில் சமைச்சு காமிக்கிறேன். லைட்டாக சூடு பண்ணாலே போதும். இந்த ஸ்டிக்கர் எல்லாமே அப்படியே அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம லிக்விட் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பாத்திரங்கள் நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமே சூடு பட்டுரும். அதே சமயம் ரொம்ப நேரம் சூடு நிற்கும். நான் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் நான் ஹானஸ்டான ரிவ்யூ தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த பாத்திரங்களில் எந்த விதமான பூச்சுமே கிடையாது. 100% கெமிக்கல் ஃப்ரீ, 100% டாக்ஸின் ஃப்ரீ. கெமிக்கல் கோட்டிங் எல்லாம் இல்லாதனால இந்த மாதிரி பாத்திரங்களில் சமைக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு சமைச்சிட்டு இருக்கேன். அடிப்பிடிக்கிறதோ அல்லது தீயறதோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. இவங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். கேஸ்ட் அயர்ன் செட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். குக்கர், பிரியாணி பாட், ட்ரைப்ளை ஃப்ரை பேன் அப்படின்னு எல்லாமே இவங்க கிட்ட நான் வாங்கியிருந்தேன். வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு யூஸ் பண்றது. சமைக்கும் போதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோல 1-2 கமெண்ட்ஸ் ஆவது வந்துடும், இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் கொடுங்க அப்படின்னு. இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்பட்டா நீங்களும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்க, சமைச்சிட்டு தான் இருக்கேன். சமைக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு சில பாத்திரம் நம்ம கேஸ்ல வச்சு சமைக்கும் போது ஆடிக்கிட்டே இருக்கும். இது நல்ல வெயிட்டா இருக்கிறதுனால அந்த ஆடுற பிரச்சனையெல்லாம் இல்லை. சமைக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த பாத்திரங்களுக்கு நம்ம என்ன கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிராச்சஸ் எல்லாம் ஆகவே ஆகாது. இது இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதோட சேர்த்து YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். அடுத்ததான் இந்த பியூர் அயன் ஃப்ரை பேன்ல சமைச்சு காமிக்கிறேன். இதை நல்லா லிக்விட் எல்லாம் போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூடுபடுத்திட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இப்படி ஒரு டைம் பாத்திரத்தை எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நல்லா வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணி கலர் மாறுற வரை ஃப்ரை பண்ணிட்டு அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். அது யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா இதை நார்மலா எப்பவும் போல சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலே போதும். மற்ற இரும்பு பாத்திரங்களை பழக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனா இது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. இது ஆல்ரெடி ப்ரீ சீசனிங் பண்ணியே வர்றதுனால நம்ம சமைக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸி தான் இது. இந்த
வெங்காயம் வேஸ்ட்டு தான், சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு எப்பவும் போல் நம்ம சமையல் பண்ணாலே போதும். நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹேண்டில் நல்லா நீளமாக இருக்கிறதுனால நல்லா பிடிச்சி கம்ஃபர்டபுளாக சமைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பாத்திரம். அயன் பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற பிரச்சனைக்காகவே நிறைய பேர் வாங்குறது இல்லை. ஆனால் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். இந்த பாத்திரமுமே இந்த கேஸ் ஸ்டவ்ல வச்சா ஆடுறதோ விழுகிறதோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. இதுவுமே நல்ல வெயிட்டா இருக்கு. ஹேண்டில் எல்லாம் நல்ல குவாலிட்டியாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இண்டக்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. இந்த பாத்திரமுமே கெமிக்கல் கோட்டிங் எல்லாம் கிடையாது. இதுலயுமே வந்து அடிப்பிடிக்கிற பிரச்சனை, தீஞ்சு போற பிரச்சனை அப்படிலாம் எதுவுமே இல்லை. நல்ல வெயிட்டான பாத்திரம் அப்படிங்கிறதுனால சமைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எப்பவுமே இரும்பு பாத்திரத்துல சமைக்கிற பொருளை அப்படியே வந்து வைக்கவே கூடாது. வேற பாத்திரத்துக்கு உடனே மாத்திரணும். அது எந்த இரும்பு பாத்திரமா இருந்தாலும் அதே ப்ராசஸ் தான். வேற பாத்திரத்துக்கு மாத்தல அப்படின்னா இந்த ஃபுட்டோட கலரே மாறிடும். நான் சமைச்சு தான் காமிச்சிருக்கேன், அடிப்பிடிக்கவெல்லாம் இல்லை, நல்லாவே இருக்கு. இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். எப்பவும் போல நீங்க பாத்திரங்கள் ஒரு லிக்விட் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கழுகிட்டு நல்ல ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சா மட்டும் போதும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இதுல ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நல்லா நீங்க தொடச்சு வச்சுட்டா மட்டும் போதும். ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் மெயின்டைன் பண்றது. இது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது புது பாத்திரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமா எண்ணெய் மட்டும் தேய்ச்சி வச்சிருக்கேன். ஆனா நான் எப்பவுமே இந்த மாதிரி பாத்திரங்களுக்கெல்லாம் எண்ணெய் கூட தடவி வைக்கவே மாட்டேன். தண்ணி மட்டும் இல்லாம நல்லா ட்ரையா தொடச்சு வச்சிருவேன், அவ்வளவுதான். அப்படித்தான் இந்த மாதிரி பாத்திரங்களை எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினதுனால தான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குங்க. எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். உங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மந்த்லி ஒன்ஸ் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னு நிறைய ஆஃபர் இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதோட சேர்த்து நம்மளோட கூப்பன் கோட் YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இதை பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வாங்கியிருக்க 2 பாத்திரமுமே ரொம்ப அழகாவும் யூனிக்காவும் இருக்கு. இரும்பு பாத்திரத்தையே இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சின்ன ஃபேமிலிக்கு சமைக்கிறதுக்கு போதுமான அளவா இருக்கும். இதுல 2-3 சைசஸ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி சைசஸ் வேணும் அப்படின்னு பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த 2 பாத்திரங்களுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அலுமினியம் பாத்திரங்கள் எல்லாம் இப்போ நான் யூஸ் பண்றதே இல்லை. இந்த பாத்திரங்கள் எல்லாம் 100% கெமிக்கல் ஃப்ரீ, 100% டாக்ஸின் ஃப்ரீ. கெமிக்கல் கோட்டிங் எல்லாம் இல்லாததுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன்ஸ் நம்ம வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா போதும். இது காலத்துக்கும் அப்படியே கிடக்கும். பெண்களுக்கு எப்பவுமே பாத்திரத்து மேல உள்ள மோகம் எப்பவுமே குறையவே குறையாது. வாங்கும் போதே கொஞ்சம் நல்ல பிராண்டா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. இவங்களோட பிராண்ட் எல்லாமே நல்ல ஒரு ஹெவியா தான் இருக்கும், நல்ல ஒரு குவாலிட்டியா தான் இருக்கும். இந்த இரும்பு பாத்திரம் எல்லாம் சுத்தி வந்து கையில எல்லாம் வந்து ஸ்கிராச் ஆகாது. நல்ல ஒரு ஃபினிஷிங்கா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் வந்து நமக்கு இதை பத்தின விழிப்புணர்வு எல்லாம் இல்லை. அப்போல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக அலுமினிய பாத்திரம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு சேஞ்ச் ஆயிக்கங்க. அலுமினிய பாத்திரம் உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த அலுமினிய துகள்கள் எல்லாம் வயிற்றுக்குள்ள போகும்போது ரொம்பவே உடம்புக்கு கெடுதல். இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு இண்டஸ் வேலி பெஸ்ட் சாய்ஸ் தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.